இன்னைக்கு உங்க பெண் குழந்தைங்க வீட்டை தாண்டி போனா சாயங்காலம் திரும்ப வருவாங்களான்னு தெரியல. சாயங்கால நேரம் பக்கத்து வீட்டுக்கு போனா திரும்ப வருவாங்களான்னு கூட நிச்சயம் இல்லாத இந்த காலத்துல பயந்து பயந்து ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டிய இருக்கு. இந்த பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு முழு காரணம், முழு பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்களின் இந்த திமுக ஆட்சி தான். இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்துக்கும் இந்த தலைமுறையே போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறையை நாசமாக்கிய பொறுப்பும் மொத்த பழியும் ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சிக்கு தான் சேரும். நல்ல ஞாபகம் வச்சுட்டு ஏப்ரல் 23 நீங்க வாக்கு சாவடிக்கு போற அந்த நேரத்துல ரெட்டை இலைக்கு உங்களுடைய வாக்கு அளித்து மறுபடியும் தமிழகத்துக்கு நீட்டு தேர்வை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பல தடவை தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் திரும்ப 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 அந்த பொய்யான உறுதியை சொல்லி உங்களை நம்ப வச்சு உங்களுடைய வாக்கு பெற்றவங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்களுடைய நம்பிக்கையை பெற்று உங்க வாக்கையும் பெற்று அவர் பதவிக்கு வந்தார். 28 மாதம் அந்த பேச்சை எடுக்கல. அண்ணன் எடப்பாடியார் போராடி 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 28 மாதத்துக்கு அப்புறம் அந்த உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்குதான் ஏப்ரல் 23 தேர்தல் நடக்கும்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசம் தான் இருக்கு. ஆனா இந்த 1 மாசம் கூட தேவையில்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளை கொண்டாடுறதுக்காக. மகளிர் தினம் விழா, உலக மகளிர் தின விழாவை கொண்டாடுறதுக்கு இங்க வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப முக்கியமான நாள் தான். ஏன்னா மகளிர் சக்தி தான் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே படைக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்படிப்பட்ட ஒரு மகளிர் சக்தியோடைய நிலைமை எவ்வளவு உயர்ந்து இருக்கணும். ஆனா இன்றைக்கு தமிழகத்துல இருக்கும் மகளிருடைய நிலை மோசமானது அப்படிங்கறத விட ரொம்ப ஏமாந்து போன ஒரு சூழல்ல இருக்கும் அப்படிங்கிறது தடுக்க முடியாத உண்மை. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாதுகாப்பான ஒரு நிலை. பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு உங்க பெண் குழந்தைங்க வீட்டை தாண்டி போனா சாயங்காலம் திரும்ப வருவாங்களான்னு தெரியல. சாயங்கால நேரம் பக்கத்து வீட்டுக்கு போனா திரும்ப வருவாங்களான்னு கூட நிச்சயம் இல்லாத இந்த காலத்துல பயந்து பயந்து ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டிய இருக்கு. இந்த பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு முழு காரணம், முழு பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்களின் இந்த திமுக ஆட்சி தான். அம்மா இருந்திருந்தாங்கன்னா ஒரு போதும் இப்படி ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி என்றைக்குமே மகளிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மிக பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக அமைந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு பல காரணங்கள் இருக்குங்க. இன்னொரு தடுக்க முடியாத உண்மை, இன்றைக்கு மதுபான கடைகளை விட போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் ரொம்ப சுலபமாகவே கிடைக்குது. இந்த போதைப் பொருட்களின் புழக்கத்தால அந்த போதைப் பொருட்களுக்கு இந்த இளைஞர் அடிமையான பிறகு தமிழ்நாட்டில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள், குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், ஏங்க பச்சிலம் குழந்தை முதற்கொண்டு 79 வயது மூதாட்டி வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்கல. எதனால? இந்த போதைப் பொருட்களுடைய அந்த அடிமையான இளைஞர்களுக்கும்
அந்த கொடூரமான குற்றம் செய்பவர்களுக்கும் அவங்க என்ன எங்க இருக்காங்க, என்ன யோசிக்கிறாங்க, மனிதர்களாகவே யோசிக்கிற அந்த திறமை இழந்து விட்டார்கள். இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்துக்கும் இந்த தலைமுறையே போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறையை நாசமாக்கிய பொறுப்பும் மொத்த பழியும் ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சிக்கு தான் சேரும். அம்மா மக்களுக்காக மக்களுடைய எல்லா தேவைகளும் புரிந்து கொண்டு எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க. அவங்க அறிவிச்ச அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைங்களுக்கு, கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு மற்றும் வேலை தேடி வேலைக்கு போகும் இளைஞர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய தேவையை புரிந்து கொண்டு அத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அத்தனையுமே இழுத்து மூடிட்டாங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல தேவையில்லை. ஆனா எதுக்காக நினைவுபடுத்துறேன்னா, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய பெண்கள், ஏழை எளிய குடும்பங்களுடைய நிலைமை இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அம்மாவின் திட்டங்கள் அனைத்துமே ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதும் இழுத்து மூடியதுதான். இதுல நமக்கு என்ன தெரிய வருது? மக்களுடைய நலன் ஸ்டாலின் அவர்களின் மனதில் இல்லை. பெண்களுடைய பாதுகாப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு தேவையில்லை. இளைஞர்களுடைய எதிர்காலம் ஸ்டாலின் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. இந்த 5 ஆண்டு காலம் எத்தனை ஊழல் நடந்திருக்கு, ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மந்திரியும் எத்தனை 1000 கோடி கணக்கான ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எத்தனையோ விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதிலேயே அவங்க ஈடுபட்ட திமுக ஆட்சிக்கு சேர்ந்த தலைவர்கள் மக்களுடைய தேவைகள் எங்கெங்க பார்க்க போறாங்க? ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அம்மா தன்னுடைய பிள்ளைகளாக உங்க எல்லாரையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணித்து உங்களுக்காகவே வாழ்ந்தவங்க. அவங்க பார்வையில நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவர், ஒரு குழந்தை, ஒரு படிக்கும் மாணவன், ஒரு வேலைக்கு போகும் இளைஞர், ஓய்வு எடுக்கக்கூடிய முதியவர், மனிதர்களாக தெரிந்தங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வெறும் வாக்குகளை தான் தெரியுது. இத்தனை பேரை பார்க்கும்போது எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இத்தனை பேர் இருக்காங்களா, சரி இத்தனை வாக்குகள் நமக்கு வரும் அப்படின்னு மக்கள் எல்லாரையுமே வாக்கு வங்கியாக பயன்படுத்தி இருக்கும் ஒரு மோசமான ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு சாட்சி என்னன்னு நான் சொல்றேன். மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கங்களேன். ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை மகளிருக்கு நான் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்களுடைய நம்பிக்கையை பெற்று உங்க வாக்கையும் பெற்று அவர் பதவிக்கு வந்தார். 28 மாதம் அந்த பேச்சை எடுக்கல. அண்ணன் எடப்பாடியார் போராடி 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 28 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு மேல மறுக்க முடியாம அந்த உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா யாருக்கு? தகுதி இல்ல பெண்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஒரு பொய்யான ஒரு காரணம் சொல்லி ரொம்ப குறைவான மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்குதுன்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்னால 2000 ரூபாவை ஏத்துனாங்க. ஆனா அதுல என்னன்னா
அந்த 2000 ரூபாய் கிடைச்ச பெண்களுக்கு அதுக்கு முன்னாலே எந்த பணமும் கிடைக்கல. அது வரைக்கும் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கிற பெண்களுக்கு அதுவும் நின்னு போச்சு. இது உண்மைதான், இது எனக்கு தெரியும், இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் இன்னும் கொஞ்சம் நெருங்குதா, 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. இன்னும் சில பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் என்னன்னா உரிமை தொகையும் சேர்த்து, அதுக்கப்புறம் 2000 ரூபாய் என்னமோ வெயில் காலத்துக்காக, எந்த வருஷமும் வராத வெயில் காலம் இந்த வருஷம் மட்டும் வருதுங்கிற மாதிரி அதுவும் ஒரு கதையா சொல்லி, அது ஒரு சாக்கா சொல்லி எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த வேலையும் பண்ணாரு. இதுல என்ன தெரிய வருது, பெண்களை வெறும் ஒரு வாக்கு வங்கியா மட்டும் பயன்படுத்துறவர் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு ஒரு வாக்கு வங்கி மட்டும்தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. இளைஞர்கள் மாணவர்களுடைய விஷயம் எடுக்கலாம். மாணவர்களுக்கு அம்மா லேப்டாப் திட்டம் கொடுத்தாங்க. ஆனா எந்த வகுப்புல கொடுத்தாங்க, 10வது 11வது 12வது வகுப்புல ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க இந்த கருவியை பயன்படுத்தி நல்ல சிறப்பாக படிச்சு நல்ல முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தாய் உள்ளத்தோட அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. எப்பவும் போல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அந்த திட்டத்தையும் நிப்பாட்டிட்டாரு. ஆனால் கடந்த 2 மாதங்களாக அந்த மடிக்கணினி மறுபடியும் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு? மாணவர்களுக்கு தான். ஆனா எந்த மாணவர்களுக்கு? கல்லூரியில கடைசி வருஷம் டிகிரி படிப்புல கடைசி வருஷம் படிக்கிற அந்த மாணவர்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. என்ன அர்த்தம்? அந்த டிகிரியில கடைசி வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த வருடம் வாக்கு உரிமை வந்திருக்கு. அதனால அங்கேயும் உங்க பிள்ளைகளான அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் ஒரு வாக்கு வங்கி மட்டும்தான் அப்படிங்கிறது அவருடைய அந்த செயலால நிரூபிச்சிருக்காரு. இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போலாம், எத்தனையோ சொல்லிட்டு போலாம். அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக நடந்தது. அதனாலதான் அவங்களுக்கு தொடர்ந்து 2வது ஆட்சி நீங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க. சொல்ல முடியாத ஒரு துயரத்துல அவங்கள நம்ம எழுந்துட்டோம். ஆனா அவங்களுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அந்த இடத்துக்கு அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் தொடர்ந்து கொடுத்து, அதுக்கு மேலும் மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இன்னும் எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள், நீட் தேர்வை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பல தடவை தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க அதை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் திரும்ப 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 அந்த பொய்யான உறுதிய சொல்லி உங்களை நம்ப வச்சு உங்களுடைய வாக்கு பெற்றவங்க. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல அவங்களால. ஏன்னா அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த உண்மையை தெரிந்து புரிந்து அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்துல உங்களுடைய குழந்தைங்களை பார்த்து, அரசு பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அவங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோடு யாரையும் கேட்கல, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல, யாருமே எங்கேயும் போய் சத்தம் போடல, எதுவுமே பண்ணலைங்க. அவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என் மக்களுடைய பிள்ளைகளுக்கு இது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி 7.5% ஒதுக்கீடு செஞ்சு, அது மட்டும் இல்ல, அப்படி அனுமதி பெற்ற அத்தனை குழந்தைங்களுடைய படிப்பு செலவையும் அரசு ஏத்திக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அவர் கொண்டு வந்தாரு. இவருங்க மக்கள் தலைவர்னா இவர்தான். மக்களுடைய நலனை புரிஞ்சு, மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து, மக்களுடைய மக்களா நடந்து, தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறவர் தான் உண்மையான மக்கள் தலைவர். இனி உங்க முன்னால ஒரே வழி இருக்கு. மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையும் தமிழ்நாட்டையும் உங்க குடும்பத்தையும்
பாதுகாக்கிற ஒரு நேர்மையான மக்களாட்சி, நியாயமான ஏழைகளின் ஆட்சி திரும்ப வர்றது மட்டும்தான் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு வரும் ஏப்ரல் 23 உங்களுக்கு வருது. அன்றைக்கு ஒரு விஷயம் மனசுல நல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்க வாக்கு உங்களுடைய குரல், உங்க வாக்கு உங்களுடைய உரிமை, உங்க வாக்கு உங்களுடைய சக்தி. இது நல்ல நல்ல ஞாபகம் வச்சுட்டு ஏப்ரல் 23 நீங்க வாக்கு சாவடிக்கு போற அந்த நேரத்துல இரட்டை இலைக்கு உங்களுடைய வாக்கு அளித்து மறுபடியும் தமிழகத்துக்கு அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி மறுபடியும் கொண்டு உங்களை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். அனைத்து தமிழர்களின் பாதுகாப்பு உங்கள் கையில் இருக்கு. இந்த மிகப்பெரிய பொறுப்பை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. செய்வீர்களா? 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 உங்களோடு நடந்து நடமாடி தோளோட தோள் நின்று எல்லா கஷ்டத்திலையும் எல்லா நல்லது கெட்டதுலையும் உங்க கூட நிக்கிற உங்களுடைய தலைவர் நான் சொல்ல மாட்டேன், உங்க குடும்பத்துல ஒருத்தர் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் என்னைக்குமே அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து உங்களை கைவிட்டதில்லை. அமைச்சராக இருக்கும்போது எத்தனையோ திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவரு உங்களுடைய பிரதிநிதியா இருக்கும்போது, உங்களுடைய உறுப்பினரா இருக்கும்போது உங்களை எவ்வளவு பாதுகாக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தொடரணும். அவர் மறுபடியும் நம்ம எல்லாரும் மந்திரியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தை விட ஒரு சுயநலம் என்னன்னா, நமக்காக அவர் இருக்காரு இல்லையா, அதுக்காக நமக்கான ஒரு தலைவர் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனசோடு நீங்க கண்டிப்பாக செய்வீருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி செஞ்சு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் ஏப்ரல் 23 வாக்கு சாவடியில நான் சந்திப்பேன். அன்றைக்கு இரட்டை இலைக்கு உங்களுடைய வாக்கு அளித்து தமிழ்நாட்டை நீங்க மீட்டெடுக்க போறீங்க, தமிழர்களை நீங்க காப்பாத்த போறீங்க. நன்றி, வணக்கம்.